பாகிஸ்தான் போன்றவை மதவெறியில் தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த மாம்பழத்தை இவர் வாங்கிக்கிட்டாராங்கிறது தான் பயமாக இருக்குது. அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி எதிரி நாடுகளோடு பழகிறது இது முதல் கிடையாது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு சீனாலேருந்து பணம் வாங்கியிருக்காருன்னு தெரியும். மாம்பழ கதையில் பார்த்தீங்கன்னா 7 பேரில் 3 பேர் காங்கிரஸில் கொடுத்த 3 பேரும் பிராமணர்கள். ஒன்று நீங்கள் கேட்பீங்க, அது எப்படி சார் ராகுல் காந்தியை பிராமணர்னு சொல்லுவீங்க? இந்த மணிசங்கர் ஐயர் பல்வேறு செமினாரில் போய் பாகிஸ்தானில் போய் இந்தியாவை தோக்கடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, மோடியை தோக்கடிக்கணும்னா உங்கள் உதவி வேணும்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அவங்கள டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் கொடுத்துருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய ஐடியா நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு மேலும் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுங்கிறத காங்கிரஸ் விடணும். இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தணும், ஜாதி ரீதியாக பிளக்கக்கூடாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து எதிர்கட்சியில் இருக்கிற ராகுல் காந்தி, கபில் சிபல், சசி தரூர் உட்பட 7 எம்பிகளுக்கு மாம்பழம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? இல்லை, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அதோட எதிர்கட்சி தலைவருக்கு போகும். பட் இதில் ஆளுங்கட்சி யாருக்குமே கொடுக்காமல் வெறும் எதிர்கட்சி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது கூட ஒரு மாதிரி பிக் அண்ட் சூஸாக இருக்குது. மேபி சசி தரூர் உங்களுக்கு ஐநா சபையில் முன்னாடி இருந்தவர்ங்கிறதுனால பிக்கப் பண்ணாங்களா, ஏன் சசி தரூருங்கிறது தெரியல. மீதம் இருவரும் உங்களுக்கு முக்கியமானவர்கள். மீதி இந்த பக்கம் பார்த்தா மிச்சம் 4 பேருமே இது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவர்கள். அந்த கட்சிக்கு அவருடைய அப்பா பேர் முலாயம் சிங் யாதவ், அதை மௌலானா யாதவ்னு சொல்லுவாங்க. அவர் முழுக்க முஸ்லீம் யாதவ் அந்த ஓட்டுக்களை குறிவைத்தே அரசியல் நடத்தினார். ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய சறுக்கல் வந்தது. ஆக்சுவலாக இன்னைக்கு ராகுல் காந்தி என்ற அரசியல் விஞ்ஞானி பெருசாக வளர்ந்துட்டு இருக்காருனால் அவர் ஆரம்பத்தில் ஒரு ஷைனிங் காட்டினார். 2009க்கு முன்னாடி தேர்தலுக்கு 2004 காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு ஆட்சி. அப்போ மன்மோகன் சிங் வந்துட்டார். 2004க்கு அப்புறம் இவர் தன்னை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பல ஊர்களுக்கு போய் குடிசைகளுக்கெல்லாம் போய் ராத்திரி தலித் வீடுகளில் தங்குறேன்லாம் ட்ராமா போட்டார். ஆனால் 2009 தேர்தலில் ஆச்சரியமாக 85 தொகுதிகள் அப்போ இருந்தது, பிரிக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இப்போ 81, 4 உத்தரகாண்ட் போயிடுச்சு. அதில் 22 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. ஸோ இது ஜெயிச்ச உடனே ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜி பெருசாக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் அதை திரு ராகுல் காந்தியோட 2 ஒரு வலது கை ஒரு இடது கைன்னு ஒன்று உண்டு. அவர் ஒரு பக்கம் மேலே போனார்னா, ஒரு ஜான் வளர்ந்தார்னா 2 ஜான் கீழே இறக்கி விடுறதுக்குன்னு ஒருத்தர் மணிசங்கர் ஐயர், இன்னொருத்தர் அங்கிள் சாம் பிட்ரோடா. மணிசங்கர் ஐயர் மிக தெளிவாக ஒரு பேட்டியில் சொல்லிட்டார், அந்த எலெக்ஷனில் முலாயம் சிங் யாதவ் கூட்டணியாக தன்னோடு கல்யாண் சிங் யாதவ் அவர்கள் பிஜேபியிலிருந்து ஒரு தனி கட்சியை கிராந்திரங்கா கட்சின்னு ஒன்று வச்சுருந்தார். அவரோட இவர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டார். 92 இது ராம் ஜென்ம பூமி அயோத்தியில் மசூதி இந்த டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் கல்யாண் சிங். ஸோ முஸ்லீம்களுக்கு அவரை பிடிக்காது. அவரோட இவர் கூட்டணி சேர்ந்ததுனால அதற்கு பழி வாங்கணும்னு காங்கிரஸ் வளர்ந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே இவர் பிரிஞ்ச உடனே காங்கிரஸால் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல. இது நடந்த உடனே இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் மாம்பழ கதையில் பார்த்தீங்கன்னா 7 பேரில் 3 பேர் காங்கிரஸில் கொடுத்த 3 பேரும் பிராமணர்கள். உடனே நீங்கள் கேட்பீங்க, அது எப்படி சார் ராகுல் காந்தியை பிராமணர்னு சொல்லுவீங்க? 2011 இவர் இது பண்ணார். ஆனால் 2011 இல்லை 12 ஆரம்பத்தில் அங்கே ஒரு தேர்தல் வருது. அதில் அதுக்கு முன்னாடி தேர்தலையே மாயாவதி என்ன பண்ணாங்க, முஸ்லீம் தலித் ஓட்டுகளை வாங்குறதுன்னு சொல்லி அதில் வெற்றி பெற்று காட்டினாங்க. ஸோ இதில் உத்தரப்பிரதேசத்தில் 12% கிட்டத்தட்ட பிராமணர்கள். ஸோ அந்த ஓட்டு இங்கே மாதிரி பிராமணர்களை அங்கே திட்ட முடியாது. அதனால பிராமணர்கள் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒரு பிராமின் சமாஜ் மீட்டிங்க்கு இவர் போயிட்டு, நான் முதலில் பிராமணன், அதன் பிறகுதான் காங்கிரஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2012 ஆர்டிக்கல் இருக்குது. இது 2012 நடந்ததுன்னா 2014 அவங்க மிக கேவலமாக தோத்தாங்க. இவர் அரசியல் விஞ்ஞானின்னா எப்படின்னா,
நம்ம அரசியலில் ஒன்று நேற்று என்ன நடந்ததுங்கிறது அதிகபட்சம் 2 நாள் தான் ஞாபகம் இருக்கும். உங்கள் யூடியூப் பாஷையில் சொன்னால் கண்டென்ட் கிடைக்கணும். சரியா? இவர் என்ன பண்ணார், 2009-10 இன்றைக்கி அமெரிக்காலேயோ இல்லை இதிலெல்லாம் இங்கிலாந்துலலாம் எப்படின்னா யார் வேட்பாளருங்கிறது மேலிடம் தேர்ந்தெடுக்காது. முதல்ல அந்த உள்ளூர் கட்சிக்காரர்கள் சார்பாக ஒரு தேர்தல் வச்சு அதிலிருந்து ஒரு குரூப்பை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணது தான் மேலிடம் தேர்ந்தெடுக்கும். ஸோ எனக்கு இந்த ஜாதிக்காரனை பிடிக்கும், இல்லை எனக்கு இவன் கைத்தடி, இல்லை என் காலில் எங்கே வேணால் விழுவான்னு இப்போ இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இதே அரசியல் விஞ்ஞானி அமேத்தியில் நிற்க கஷ்டமாயிட்டு வருதுங்கிறது ஃபீலிங் வந்த உடனே அமேத்தியின் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் சஞ்சய் சிங்னு சொல்லிட்டு அவர் பிஜேபியில் சேர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே டபால்னு அஸ்ஸாமில் அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அமேத்தியை காப்பாற்றிக்கிட்டு 2014 கஷ்டப்பட்டு ஜெயிச்சார். 2019 தோத்தும் போனார்னு தெரியும். ஸோ இவர் இந்த மாதிரி டம்மியில் அடிப்பார். இப்போ 2017 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கோயிலுக்கு இவர் போகிறார். இவரும் அகமத் பட்டேல் இன்னும் மற்ற பேர் போகிறாங்க. இவரோட வந்த அந்த குழுவில் இருந்த இவருடைய ஒரு முக்கியமான செயலாளர் போய் இந்துக்கள் அல்லாதவர்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. நான் சோம்நாத் கடவுளை வணங்க வந்துள்ளேன், அவரை முதற் கடவுள் என்று ஏற்கிறேன்னு சைன் பண்ணணும். இது நம்ம திருப்பதியிலையும் உண்டு இந்த மாதிரி. அந்த ரிஜிஸ்டரில் அகமத் பட்டேலுக்கும் கையெழுத்து போடப்பட்டது, ராகுல் காந்திக்கும் அவர் ஹிந்துவே இல்லை அப்படின்னு போடப்பட்டது. ஆனால் இது ரொம்ப பிரச்சனையான ஒன்று. 2018 புஷ்கருங்கிற இடத்துல போய் ஒரு கோயிலில் நான் பிராமணன் மாத்திரம் இல்லை, எங்கள் தாத்தா மோத்திலால் நேரு எல்லாம் காஷ்மீர் பண்டிட்டுகள், நாங்கள் தத்தாத்திரேய கோத்திரத்தை தத்தாத்திரேய பிராமணர்கள் கவுல் கோத்திரம்னு சொன்னார். அதை கிண்டலாக யாரோ ஒருத்தர் பூனலை கீழே எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டு காட்டினார் அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ இவர் ஓட்டு விழுகுன்னா என்ன வேணால் மாற்றிப்பார். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவர் இல்லை. இந்த தேர்தலில் 54லேருந்து 99 சீட்டு வந்துச்சுன்ன உடனே அவர் 543க்கு 99ங்கிறத பார்க்காம 100க்கு 99ங்கிற மாதிரி அப்படி குதிச்சிட்ருக்காரு. அதாவது நம்ம இவர் பாஷையில் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, வடிவேல் பாஷையில் சொன்னால் பேஸ்மெண்ட் வீக்கு இது ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி, பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி இன்றைக்கும் அவருக்கு ஓட்டு சதவீதம்லாம் எதுவும் ஜாஸ்தியாக இல்லை. அவங்க பிஜேபி மிகப்பெரிய அளவில் பல புதிய ஸ்டேட்டை எடுத்திருக்கு. ஆனால் அவர்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக கருதப்பட்ட யூபியிலையும் மகாராஷ்டிராவில் மட்டுமே கிட்ட 60 சீட்டு இழந்திருக்காங்க. ஸோ 302 போன தடவையிலிருந்து இந்த முறை அவங்க குறைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த 2 ஸ்டேட்டு, இதோட ஹரியானாவில் ஒரு 5 சீட்டு, ராஜஸ்தானில் ஒரு 8 சீட்டு என்னமோ குறைஞ்சிருக்காங்க. அதே நீங்கள் கர்நாடகத்திலையும் தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா அதற்கு சற்று 6 மாதம் முன்னாடி நடந்த சட்டசபையில் வாங்கின ஓட்டை விட இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ பிஜேபி புதுசாக பல ஸ்டேட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரிசாவில் 2009 அதுவரை கூட்டணி இருந்தவரை கழிச்சு விட்டுட்டு தனி மெஜாரிட்டியில் ஜெயித்தவரை இப்போ கழிச்சு விட்டு 21 சீட்டில் 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. சட்டசபையில் இதுதான் முதல் முறை வந்திருக்காங்க. அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் 38% ஓட்டு வாங்கியிருக்காங்க. காங்கிரஸும் இதுவங்களும் ஒரே அளவு சீட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி இது மாதிரி எதிரி நாடுகளோடு பழகிறது இது முதல் கிடையாது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு சீனாலேருந்து பணம் வாங்கியிருக்காருன்னு தெரியும். அதை தவிர இங்கேருந்து போய் கோடி வந்தது சார். அது இல்லை, அது பெரிய தொகைன்னு சொல்ல முடியாது. பட் ஒயிட்டில் காட்டப்பட்ட தொகையே ஒரு சில கோடிகள்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் இப்போ மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தப்போ எங்கே பார்த்தாலும் சீனா பஜார்னு போட்டுட்டு எதை எடுத்தாலும் 20 ரூபா 50 ரூபான்லாம் பொருள் விற்றாங்க. ஒரு காலத்தில் ஈவன் நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு அந்த பிள்ளையார் பொம்மை கூட சைனாலேருந்து வருதுன்னாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. இன்னும் சில ரா மெட்டீரியல்கள், சில முக்கியமான பொருட்கள் சீனாலேருந்து வாங்குகிறோம். தீபாவளி பட்டாசு இல்லை, அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சில கம்பெனிகள் இப்போ அவங்களே போய் சீனாலெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அஜந்தா குவாட்ஸ்ன்னு ஒரு கிளாக் பார்த்தீங்கன்னா அவங்க சீனாவில் கடை போட்டிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு பங்களாதேஷ் பிரச்சனையப்பயே திரு அண்ணாமலை அவர்கள் காட்டியிருக்காங்க. திருப்பூரில் பல ஒர்க்கர்ஸ் பங்களாதேஷ்லேருந்து திரும்பி வரலன்னு ஒன்று நம்ம திருப்பூர் முதலாளிகள் பங்களாதேஷில் கூட ஃபேக்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லா பொருட்களும் அங்கே அதே மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் சிவகாசி நாடாருடைய ஃபேக்ட்ரி சைனாலையும் இருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனைனா இங்கே லேபர் காஸ்ட் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கு. ஸோ கட்டுப்படி ஆகலைன்றப்ப அங்கே நடக்குது. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறமாக உலக அளவில் சீனாவின் இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு வச்சுங்க. உங்களுக்கு ஜுரம் வந்தால் என்ன பண்ணுறீங்க? குரோசின் மாத்திரை சாப்பிட்றீங்களா? இந்த குரோசினுக்கு ஆக்சுவல் டெக்னிக்கல் பேர் பேராசிட்டமால். ஸோ அது வெவ்வேறு கம்பெனி, குரோசின் ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், மெட்டாசின் ஒரு கம்பெனி வைக்கும், இன்னொரு கம்பெனி இன்னொரு பேர் வைக்கும். பட் அதோடைய இந்த பேராசிட்டமால்ங்கிறது மாத்திரம்
காரணம், உலகத்தில் 100 மாத்திரை விற்குதுன்னா 88 மாத்திரை சீனாவும் இந்தியாவும் தான் தயாரிக்குது. வேற மற்ற பெரிய கஷ்டமான மருந்துகள் எல்லாம் விட்டுருங்க. இப்போ கேன்சர் மருந்துக்கு 3 முக்கியமான மருந்துக்கு பட்ஜெட்டில் விலையை குறைச்சிருக்காங்க, டியூட்டியை குறைச்சிருக்காங்க. ஆனால் தினசரி கிட்டத்தட்ட நம்மளாம் வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தால் ஜுரம் வர மாதிரி இருக்குது, தலைவலி இருக்குன்னா எடுத்து பேராசிட்டமால் போட்டுக்கிறோம். உலகத்தில் எங்கே கிடைச்சாலும் 100க்கு 88%, கிட்டத்தட்ட 45லேருந்து 46 சீனா, 40லேருந்து 42 இந்தியா தயாரிக்குது. ஆனால் ரா மெட்டீரியலில் சீனா 70% தயாரிக்குது, இந்தியா கூட சில ரா மெட்டீரியல் அங்கேருந்து வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பேர், இது பேராசிட்டமால் லாங்குவேஜில், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த R&D பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய சப்போர்ட் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வளரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிரிகள் நாடுகளோட போகக்கூடாது. இந்த மணிசங்கர் ஐயர் பல்வேறு செமினாரில் போய் பாகிஸ்தானில் போய் இந்தியாவை தோக்கடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, மோடியை தோக்கடிக்கணும்னா உங்கள் உதவி வேணும்லாம் பேசியிருக்காரு. அந்த வீடியோக்கள் வெளியில் வந்துச்சு எலெக்ஷன் டைத்துலேயே. அதனால ராகுல் காந்தி மீண்டும் இன்னொரு முறை தான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானின்னு காட்டுறாரு. இது மக்களுக்கு அவரை நன்றாக படம் பிடிச்சு காட்டிடும். இந்த மாம்பழம் பாகிஸ்தான் கொடுத்து அனுப்பியது மூலமாக ராகுல் காந்தி பாகிஸ்தான் கைப்பாவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை நட்போடு இருக்கிறாரு நம்ம அதை பார்க்கலாமா? இல்லை பாகிஸ்தான் சொல்கிறத இரு நாடாளுமன்றத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ உதாரணமாக நேற்றுக்கு இப்போ பங்களாதேஷில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து இதுவே எடுத்து, இப்போ ஆக்சுவலாக எனக்கு அந்த டயத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது பிஜேபி சார் சவுக்கி பார்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இருந்தார். அது வந்ததுன்னா இவங்க சட்டத்தையே மாற்றுவாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்தா இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு திருமாவளவன் முதலாக சீமான் திருமாவளவனில் ஆரம்பித்து அகிலேஷ் யாதவ் வரைக்கும் சொன்னார். அகிலேஷ் யாதவ் நான் அத்தனை சீட்டை ஜெயிச்சா கூட இவிஎம்மை நம்ப மாட்டேன்லாம் பேசினார். இத்தனைக்கும் அவர் இன்ஜினியரிங் படித்தவர். அதே நேரத்தில் ஓவைசி மற்றும் கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் முழுக்க நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தேர்தலில் பிஜேபி 350லேருந்து 400 கிட்ட நெருங்கி இருந்தால் கிட்டத்தட்ட பங்களாதேஷ் மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருந்தனர் அப்படின்னு ஒரு செய்தி அந்த நேரத்தில் வந்தது. நல்ல வேளையாக அது நடக்கலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால ஒரு ரிசர்வேஷன் ரெஸ்டோர் ஆச்சு, அதை கூட குறைச்சி தான் கொடுத்தாங்க. ஆனால் ரிசர்வேஷனை எதிர்க்கிறேன்னு ஆரம்பித்து ஆன்டி இண்டியா போய் 18 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஊரில் ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்லை. ரோட்டில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் கூட கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட மிக கோரமான போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 26 மாவட்டத்தில் அங்கே இருக்கிற இந்துக்கள் கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் துப்பாக்கி வச்சுட்டு பல மாணவர்களை பார்க்க முடிஞ்சு. பல மாணவர்கள் அதான் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு ஆரம்பித்து மதவாதிகள் கிட்ட போயிடுச்சு. ஜமாயத்தி இஸ்லாமிங்கிற ஒரு மதவாத கட்சி சப்போர்ட்டோடையும் டெரரிசம் கட்சியும் வந்திருக்கு. அதாவது அங்கே பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே உருது திணிப்பு அப்படிங்கிறத எதிர்த்து. இன்னொன்று அவங்க ஜாகிரபிக்கலாக இந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, நடுவில் இந்தியாவுக்கு அந்த பக்கம் இருக்குங்கிறப்ப நம்மெல்லாம் பங்களா மொழி பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மொழி நம்மளுடைய நேட்டிவிட்டியை காப்பாற்றணும்னு சொல்லி ஆரம்பித்தவர் தான் முஜிபுர் ரஹ்மான். அவர் வங்காள தந்தைன்னு சொல்லிட்டு பங்கா பாபுன்னு பேர். வங்காளங்கிறது அவங்களுக்கு பங்களா, வருது, அதனால பங்கா பாபுன்னு பேர். இப்போ அவருடைய சிலையை ஒடிச்சு பிரதமருடைய வீட்டில் போய் வீட்டை உடைச்சு, இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆஃப் வாட் வி சா இன் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ அதே அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தா ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷாவுடைய மகன் தேர்தலில் கலந்துப்பான்னு வருது. ஸோ அவர் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தெரியுது. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா இவரே வங்காள பிரதமரே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, வங்காளத்திலிருந்து சில பகுதிகள், இந்தியாவின் வடகிழக்கு நாடு மாநிலங்கள்லேருந்து சில பகுதிகள், இதையெல்லாம் பர்மாலேருந்து சில பகுதிகள் எடுத்து ஒரு கிறிஸ்துவ நாட்டை உருவாக்கணும்னு மேற்கத்திய சதி நடக்குதுன்னு அவர் பேசியிருந்தார். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னா நம்மகிட்ட இல்லை, பட் அது அவர் பேசியது உண்மை. இன்னொன்று, இந்தியாவிலிருந்து இந்திய உளவுத்துறை இப்பொழுது அங்கே இவராக வந்திருக்கிற இராணுவத்துறை தலைவராக வந்திருக்கிறவர் பாகிஸ்தான் அனுதாபி அப்படின்னு சொல்லி இவரை தவிர்க்கவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்காம போனாங்க. ஆரம்பத்தில் இவங்க எடுத்த உடனேயே இராணுவத்தை கூப்பிட்டாங்க, கட்டுப்படுத்தின மாதிரி இருந்த உடனே திடீர்னு இராணுவம் பேக் அடித்து ஒன்றும் பண்ண முடியாமல் தான் இப்போ போச்சு. அதனால இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வன்னியரசில் ஆரம்பித்து இது காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் வரையும் இது இந்தியாவிலேயே நடக்கும் அப்படின்றாங்க. இந்தியாவில் எது நடக்கும்? அங்கே இந்துக்கள் கோயில்கள் தாக்கப்படுதுன்னா நம்ம இங்கே முஸ்லீம் மசூதிகள் தாக்கப்படுமா? இது என்ன பேச்சு? இது இந்தியாங்கிறது ஒரு மூத்த ஜனநாயகம், இங்கே சகிப்புத்தன்மை இருக்கிற நாடு. இப்போ
பாகிஸ்தான் போன்றவை மத வெறியில் தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த மாம்பழத்தை இவர் வாங்கிக்கிட்டாராங்கிறது தான் பயமாக இருக்குது. ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் இல்லை சமாஜ்வாதி எம்பிகளும் உள்ள வராங்க. அகிலேஷ் யாதவுக்கு கொடுக்கப்படாமல் அந்த எம்பிகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறது சார்? இல்லை, அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து எம்பசி மூலமாக வரும். அந்த எம்பசியில் இருக்கிற அதிகாரி எதை வச்சு தேர்ந்தெடுத்தார்னு தெரியாது. இதில் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வளர்ந்து வரும் 3வது கட்சி இந்த பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் போயிருக்குமா? இல்லை, இதுதான் சொல்கிறேன். ஸ்வீட் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப காமன். இதில் வந்து வருஷம் மாம்பழம் மற்றும் ரசகுல்லாக்களை மோடிக்கு மம்தா ஆளுங்கட்சி கொடுத்தா பிரச்சனை இல்லை. இல்லை, அதுதான். அது மாத்திரம் இல்லாமல் அது இல்லை, அவங்களுக்கு கொடுக்கலன்னு இவருக்கு தெரியாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்த நேரத்தில் அங்கேயும் போயிருக்கலாம். யார் இப்போ சில கம்பெனிகள்லேருந்து வருடம் நமக்கும் ஸ்வீட்ஸ் வரும், தீபாவளிக்கு இல்லை வருஷ பிறப்பன்னைக்கு வருது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு போயிருக்குன்னு நம்பி இருக்கலாம். ஆனால் அவங்கள டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் கொடுத்துருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய ஐடியா நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு மேலும் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறத காங்கிரஸ் விடணும். இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தணும், ஜாதி ரீதியாக பிளக்கக்கூடாது. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் ஏற்றப்பட்ட இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி உங்களுக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் ஸ்டே கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை கூட ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனவே மக்களை ஜாதி வாரியா மத ரீதியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாஃபட்னு சொல்லிட்டு நான் 8500 கொடுப்பேன்னு சொன்னேன். இவர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு பெங்களூரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தினமும் வந்து 2000-3000 முஸ்லீம் லேடிஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களாம். அதே மாதிரி லக்னோலலாம் வந்து முஸ்லீம்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, நோட்டீஸில். அதில் ராகுல் காந்தி ஃபோட்டோ, இவர் ஃபோட்டோ, அந்த கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் ஃபோட்டோ, அதோட ஒரு இது வேற இருக்குது, நம்ம ஓடிபிக்கு அனுப்புகிற அந்த இந்த சிம்பிளோட. ஸோ இது வந்து பாண்டு மாதிரி கொடுத்து கண்டிப்பாக 8500 கொடுப்போன்னு இது எல்லா மசூதிகளிலும் இது கூறப்பட்டது. நீங்கள் காங்கிரஸ் போட்டால் அவர்கள் முஸ்லீம்களுக்கு தனியாக சலுகை கொடுப்பார்கள். இதில் இன்னும் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னா, அம்பானியுடைய மகள் திருமணத்திற்கு முதலில் உங்களுக்கு வந்து இது யாரும் போகிறதா இல்லை தமிழ்நாட்டில் இருந்து. அங்கேருந்து மம்தா பேகம் அவர்கள் ஃபோன் பண்ணி அகிலேஷ் யாதவையும் இங்கேருந்து இளவரசரையும் கூப்பிட்டு, ஐயா ஒன்று கவனிச்சுக்கோங்க, இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் காலத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முஸ்லீம் ஓட்டுகளை வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் முஸ்லீம் ஓட்டுகளை முழுமையாக காங்கிரஸ் வாங்கிடுச்சு. திமுக சற்று விட்டிங்கன்னா காங்கிரஸ் முஸ்லீம் ஓட்டோடு அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மாத்திரம் என்னால் தான் நாங்கள் இந்த இது என்டிஏ இண்டி கூட்டணி வளர்ந்ததுங்கிறதெல்லாம் இனிமேல் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு மம்தா பேகம் சொன்னதுக்காக தான் அம்பானியுடைய மகள் திருமணத்தில் அகிலேஷ் யாதவும் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய் அங்கே மீட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பார்த்தா சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. அங்கே இவங்க வந்து இது சரத்பவார் கட்சி தன்னுடைய மகள் சுப்ரியா சுலேவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. இது எல்லாமே அடுத்த சில நாட்களில் பல வேடிக்கைகள் இருக்கிறது. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி சார்.